ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முனிராஸ் கிச்சன். இப்போ நம்ம கிச்சனில் ஹெல்த்தியான அவுல் வச்சு எப்படி உப்புமா செய்கிறதும் பார்க்கலாம். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு பேன் எடுத்துங்க, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா சூடான பிறகு கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரியல் மட்டும் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியை நறுக்கி வச்சுருக்க ஒரே ஒரு வெங்காயத்தை அது கூடயும் போட்டு நீங்கள் வறுத்துக்கு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இதுக்கு நான் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா மாற்றம் ஆட் பண்ணுறேன், மிளகு பொடி ஒன்றும் ஆட் பண்ணுறதில்ல. அதனால் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் சின்ன ஒரு அரை துண்டு இஞ்சி, அரை இன்ச்சு இஞ்சி கட் பண்ணி அது இது கூட சேர்த்திக்குங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு வெஜிடபிள் எதை வேணால் போடலாம். க்ரீன் பீஸ் போடலாம், உருளைக்கிழங்கு போடலாம். நான் வெறும் கேரட் மாத்திரம் தான் போடுறேன். அது இது கூட போட்டு ஒரே ஒரு கேரட் தான் ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா வதக்கிக்குங்க. அதுக்கப்புறம் கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் கேஷ்யூஸ் ஆட் பண்ணால். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க வாசத்துக்கு. இது நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு லேசாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் அரை டீஸ்பூன் தான் உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ஜாஸ்தி போட்டால் எனக்கு இஷ்டம் இல்லை, அதனால் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு. நல்லா வதக்கிட்டு உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், சிரகின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணுற காரணம் நல்லா வறுக்கிறோமில்ல, வறுக்கும் போது அந்த ஸ்மெல்லு, வறுத்த ஸ்மெல்லு அந்த நம்ம உப்புமா சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம தேங்காய் அதில் கட்டாயம் சேர்த்திக்குங்க. இது நல்லா வறுத்த பின்ன நான் 1 கப்பு அவல் எடுத்துருக்கிறேன். அது தண்ணியில் போட்ட உடனே நீங்கள் அதை புழிஞ்சு அது கூட ஆட் பண்ணிடுங்காட்டி வளவளாண்டாயிரும். இப்போ புழிஞ்சு 1 கப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். மேலே கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குங்க. அதை வதக்குனதோறும் தண்ணி ஃபுல்லாக போகிற மாதிரி நல்லா உதிரியாக ஆகிற மட்டும் அதை வதக்கிக்குங்க. அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் ரவை, வறுத்த ரவை தான் ஆட் பண்ணுறேன். அது கூட ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ லேசாக உதிரியாகிட்டு வரும். அதுக்கு மேலே நீங்கள் 1 டீஸ்பூன் அரை டீஸ்பூனு நெய் நல்ல மணத்துக்கு அது கூட ஆட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு நல்ல சூடாக இருக்கும் போது நல்லா பரிமாறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்டில் டேக் கேர்.